சாம்சங் கண்டினியூஸா நோட், ஏ சீரிஸ், எம் சீரிஸ்னு எல்லா தரப்பு மக்களையும் டார்கெட் பண்ணி மொபைல் போன்ஸை லான்ச் பண்ணிட்டு வராங்க. எம் சீரிஸ்ல லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ண M40 ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேண்டாமான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் போன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். சாம்சங் M40 தாங்க ஃபர்ஸ்ட் M சீரிஸ் snapdragon 675 chipsetல வருது. சோ இந்த போன் எக்ஸலென்ட்டான பெர்ஃபார்மரா இருக்க போகுது. ஒரு போனோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அதோட மத்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பினேஷனும் நல்லா இருக்கணும். இந்த M40 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதோட snapdragon 675 ப்ராசஸர் பவர்ஃபுல் ப்ராசஸர் மட்டும் இல்லைங்க, இது ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸரும் கூட. M40 ஓட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் இதோட பாடியை பிளாஸ்டிக்ல மேனுஃபேக்சர் பண்ணது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். பட் ஸ்டில் இந்த போனை ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரியர் மவுண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சென்சார் ரொம்ப ஃபாஸ்டாலாம் அன்லாக் பண்ணாது, கொஞ்சம் ஸ்லோ தான். பட் மிட் ரேஞ்ச் போனுக்கு இது ஓகே தான். அண்ட் இது உங்களுக்கு வைப்ரேட் ஆகி ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ட் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஃபீட்பேக் தராது. 3500 mAh பேட்டரி நம்பர்ல சின்னதா இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட Snapdragon 675 சிப்செட் பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணி பவர் கன்சம்ப்ஷனை குறைச்சிருக்கு. சோ நீங்க டியூவல் சிம் யூஸ் பண்ணாலும் பேட்டரி லைஃப் கண்டிப்பா ஒரு நாள் வரும். ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கிற இந்த போன்ல பிரைமரி சென்சார் 32 மெகா பிக்சலும், டெப்த் சென்சார் 5 மெகா பிக்சலும் அண்ட் வைட் ஆங்கிள் சென்சார் 8 மெகா பிக்சலும் இருக்கு. இன்டோர் கண்டிஷன்ல ரொம்பவே புவரா தான் இதோட போட்டோஸ்லாம் இருக்கு. பட் அவுட்டோர் கண்டிஷன்ல ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டான பிக்சரை கொடுக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் கேமரா. டிஸ்ப்ளேல பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல, பட் செல்ஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. என்னதான் ஸ்கிரீன் குவாலிட்டி நல்லா இருந்ததுனாலும் சாம்சங் இந்த போன்ல TFT ஸ்கிரீனை வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். அட்லீஸ்ட் ஒரு IPS LCD டிஸ்ப்ளேவாவது வச்சிருக்கலாம். ஸ்பீக்கர் வால்யூம் கொஞ்சம் லோவா இருக்கிறது இதுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தருது. எஸ், இதுல ஒரே ஒரு டவுன் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்திருக்கிறதா இதோட ப்ராப்ளமே. ஸ்பீக்கர்னவே கூடவே ஹெட்போன்ஸ் பத்தி பேசியே ஆகணும். இதுல 3.5 mm ஹெட்போன் ஜாக் மிஸ் ஆகுது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க டைப் சி ஹெட்போன்ஸ்க்கோ இல்ல டைப் சி ல இருந்து 3.5 mm கன்வெர்ட்டருக்கோ தான் போய் ஆகணும். சோ ஆன் தி ஹோல் இந்த மொபைல் போன் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான் அண்ட் ஆல்சோ ஒரு பவர் எஃபிஷியன்ட்டான மொபைல் போன் தான். பட் 20,000 ரூபாய் கொடுத்து வெறும் பெர்ஃபார்மன்ஸும் 6 GB ரேமும் 128 GB இன்டர்னல் மெமரி மட்டும் வாங்கினா போதுமா? இந்த கேள்வியோட இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.